நெக்ஸ்ட் என்ன புரிஞ்சுச்சு. பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்த்தோ காணல்னா என்ன? ஆர்த்தோ நார்மல்னா என்ன பார்க்க போறோம். இதை வச்சுதான் நம்ம அந்த தீர்வே போட போறோம். ஆர்த்தோ காணல் வெக்டர்ஸ். ஆர்த்தோ காணல் வெக்டர்ஸ்னா என்னன்னா, ஒரு 2 வெக்டரோட வேல்யூ, 2 டிஃபரண்டோட வெக்டர் வேல்யூ இன்னர் ப்ராடக்ட் வந்து 0 வந்துச்சுன்னா, x இஸ் ஆர்த்தோகோனல் டு y. சரிங்களா? ஆர்த்தோகோனல் வெக்டர் டு y மா. அதே மாதிரி y இஸ் ஆல்சோ ஆர்த்தோகோனல் டு x. சரிங்களா? 2 டிஃபரண்ட் வெக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்தோகோனல் வெக்டர். கரெக்டாமா? நேத்து கூட ஓகே சார். சம் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? மேட்ரிக்ஸ்ல வந்து ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கும் போது A = A டிரான்ஸ்போஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தா அந்த ஆர்த்தோகோனல் வெக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? x1 டிரான்ஸ்போஸ் * x2 = 0, x2 டிரான்ஸ்போஸ் * ஆமாங்க x3 சார். = 0. நேத்து போட்ட ஞாபகம் இருக்குங்களா? இருக்குதா கண்ணு? ஞாபகம் இருக்குங்களா? ஆமா சார். அப்ப இது இருக்கு சார். சூப்பர். அப்ப இதுக்கு பேரு தான் ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதுல ஓகே சார். ஆர்த்தோ நார்மல் ப்ராப்பர்ட்டினா என்ன ஆகும்? ஆர்த்தோ நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆர்த்தோ நார்மல் வெக்டர்ஸ் அப்படின்னா 2 டிஃபரண்ட் வெக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வர வேணும். இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். சரிங்களா? ரெண்டாவது கேஸ் என்ன சொல்றாங்கன்னா சேம் வெக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 1ன்னு வரணும். 1ன்னு வந்ததுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்கு பேரு ஆர்த்தோ நார்மல். சரிங்களா? ஓகே சார். ஓகேமா. இப்போ क्वेश्चनக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் போலாம். என்ன ஸ்டேட்மென்ட் சொல்றாங்கன்னா கிராம் ஷேக்மேன் process or theorem. Process or theorem. இத பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஆர்த்தோகோனல் பேசிஸ் அண்ட் ஆர்த்தோ நார்மல் வெக்டர் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இத பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஆர்த்தோ கானல் பேசிஸ் and ஆர்த்தோ நார்மல் வெக்டர் இந்த ரெண்டு இத பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அல்காரிதம் சொல்லிடுறேன். அல்காரிதம் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து v1, v2, v3, டாட் 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 ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இத பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைண்ட் ஆர்த்தோகோனல் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. क्वेश्चन என்ன சொல்றாங்க? ஆர்த்தோகோனல் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியாமா? क्वेश्चन வந்து ஓகே சார். ஆர்த்தோகோனல் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? process பாருங்க. ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது ஒவ்வொரு ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த யூனிட்ல இது மட்டும் தான் உங்களுக்கு நான் வரப்போகுது எக்ஸாமுக்கு. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கறாங்கன்னா லெட் w1 = v1 எடுக்கறாங்க. இந்த v1 இருக்குதுல இந்த v1 செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே சார். அப்ப ரெண்டாவது வெக்டர் வந்து ஆர்த்தோகோனல் வெக்டர் ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து w2. w2 என்ன பண்றாங்கன்னா அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க என்ன ஃபார்முலா வருதுன்னா w2 னா அடுத்த வெக்டர் யார் v2 வா? அப்ப v2 minus inner product of v2, w1 divided by norm of w1 into w1 மா. இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெக்டர் எக்ஸ்ல இது வந்து செகண்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். இதுல என்ன டவுட் இருக்குங்களா பாருங்க. ஃபார்முலா நான் வச்சுக்கணும் நம்ம ஈஸி தான். என்ன வருது? w2 equal to W2 equal to v2 minus V2. inner product. Inner product. ஓகேங்களா? inner product of ஓகே சார். comma w1 divided by norm of w1 into w1. இதையும் மறந்துடாதீங்க. இது வரணும் into w1. சரியாமா? ஓகே சார்.
சரி. இப்ப W3 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதே ஐடியா வச்சு சொல்லுங்க. W3. V3 minus minus V3 comma W1 inner space by norm of W1 in dot product into W1 minus இன்னொரு டைம் வரும் W3 கமா இந்த W2 வந்துடும் சரிங்களா இந்த V3 கமா இது என்னது W2 W2 வந்துடும் ஓகேங்களா W2 divided by norm of W2 into W2 ஓகே டாக்டர் ஒவ்வொரு டைம் போக ஒவ்வொரு டைம் ஆட் ஆயிட்டே வரும் சரிங்களா மைனஸ் போட்டு ஆட் ஆயிட்டே வரும் சரியா டாக்டர் அதுல எவ்வளவு டேர்ம் கொடுத்திருக்காங்களோ அவ்வளவு போடணுமா சார் ஆமாடா கண்ணு இப்ப W4 நீங்களே சொல்லுங்க W4 is equal to V4 minus V4 inner space W1 by norm of W1 dot product of W1 minus comma V4 comma W2 by norm of W2 dot W2 minus inner space of V4 comma W3 by norm of W3 norm of norm of W2 dot product of W3. இது வரைக்கும் ஓகேங்களா அப்ப W4னா இந்த அளவு ஓகேங்களா ஓகே சார் இதே மாதிரி எத்தனை வெக்டர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஃபார்முலா ரெண்டு ஆயிடும் சரியாமா ஓகே சார் ஓகே இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்க இதுதான் வந்து கிராண்ட் செக்மெண்ட் ஆர்த்தோகானல் அது ஆர்த்தோ பேசிக் இதை பேஸ் பண்ணி என்ன பண்றோம் இந்த W1 W2 W3 ஆர் என்னது ஆர்த்தோகானல் பேசிஸ் அந்த பேசிஸ் பேர் என்னது இப்போ இங்க கண்டுபிடிக்கிறீங்களா W1 W2 W3 அது எல்லாமே ஆர்த்தோகானல் பேசிஸ் இது எப்படி ஆர்த்தோ நார்மல் பேசிஸா மாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இது எப்படி ஆர்த்தோ நார்மல் பேசிஸா மாத்துவாங்கன்னா இதே क्वेश्चन ஆர்த்தோ நார்மல் எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுத்துறேன் ஆர்த்தோ நார்மல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ஆல்ரெடி W1 இருக்குதா W1 divided by norm of W1 இதான் ஓகேங்களா அதே மாதிரி W2 divided by norm of W2 சரிங்களா அப்ப எத்தனை வெக்டர் கண்டுபிடிக்கிறீங்களோ அத்தனை வெக்டருக்கு பாத்தீங்கன்னா நாம வந்து அதை டிவைட் பண்ணி போட்டுக்கணும் இதுதான் வந்து ஆர்த்தோ நார்மல் வெக்டர்ஸ் சரியாமா ஓகே ஆர்த்தோ கானல் கேட்டானா இதோட முடிஞ்சுங்க ஆர்த்தோ கானல் கேக்குறானா ஆர்த்தோ நார்மல் கேட்கறானு பாத்துங்க ஆர்த்தோ கானல் கேட்டிருந்தாங்கன்னா இதோட முடிஞ்சுங்க ஆர்த்தோ நார்மல் கேட்டானா இந்த ப்ராசஸ் பண்ணி காட்டணும் சரிங்களா ஓகே சார் ஓகேமா இப்போ இந்த ஃபார்முலா நான் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பேஸ் பண்ணி நார்மல் क्वेश्चन 2 இன்டெகிரல் क्वेश्चन 1 மொத்தம் 3 क्वेश्चन சால்வ் பண்ண போறோம் சரிங்களா ஓகே சார் இதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் பாருங்க இப்போ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் ப்ராசஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க ஏன்னா ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா டவுட் இருந்தா பாருங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்